யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதான் சொல்றான். யார்கிட்ட சொல்றாங்க? அவங்களுக்கு விருப்பமா இருக்கக்கூடிய தந்தைட்ட சொல்றாங்க. அப்பாட்ட போய் சொல்றாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளவுதான் சொல்றாங்க. என் தந்தையே ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிக்குது. இந்த கனவை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்ட்ட போய் சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்துறான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹீயுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமா அல்லாஹ் வஹீயுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹீ, நடக்க போற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவா கொண்டு வரும். கனவு, நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹீயுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்களை நகர்த்திட்டு போற கனவு. யாக்கூபுடைய நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவா காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடர்ந்து சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமா வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாம சகோதரர்கள்ட்ட மறைச்சிடறாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். தந்தைக்கு நெருக்கமா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரிச்சு, அதுல சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு, கொன்றுங்க அவங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லி இருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லி இருந்தா என்ன இருக்கும்? இன்னும் அவங்கள வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அனுமதி கேட்கிறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரிச்சு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் யூசுஃப்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுல 11 பேர்ல ஒரு சின்னவர் 10 பேர் கூட்டு போறாங்க. கூட்டு போய் முடிவு பண்றாங்க, மஷூரா செய்யறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த அதுல கூட சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு, கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதுல அவித்ரஹூஹு, அல்லது நீங்க ஒரு கிணத்துல கயாபத்தில் ஜுப், கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில வர்றவங்க எடுத்துட்டு போகட்டும் நபி யூசுஃப அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம கொண்டு வரான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய